ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. தேவன் விழுந்து போனவனை தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் திடப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சகோதரனுடைய பெயர் லியோகாந்த். இவர் வெளி மாவட்டத்தில் இருந்து இந்த பெதஸ்தாவுக்கு இவர் வந்து ஜெபித்து தேவ சமூகத்திலே பல அற்புதங்களை பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று இவருடைய சாட்சி இவரை போல இந்த சபைக்குள்ள இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க வல்லதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. விசேடமாய் இவர் தன்னுடைய பட்டணத்திலே நகரத்திலே இவர் பெரிய ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்து வந்திருக்கிறார். 4-5 வருடங்களாக இவர் ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்து வந்திருக்கிறார். விசேட விதமாக இவர் 4-5 வருடங்களாக அந்த பிஸ்னஸ் முடக்கப்பட்டு அந்த பிஸ்னஸிலே வருவாய் இல்லாதபடி முற்றிலுமாக அவர் நஷ்டமடைந்து அவர் ஹோலி ஃபார்ம் ஒன்று வைத்து அந்த ஹோலி பண்ணையை நடத்தி அதிலே லாபம் ஈட்டி இவர் ஆண்டவரால் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் மந்திரவாதங்கள் இவருடைய தவறான நடைமுறைகளினாலே இவர் 5 வருடங்களுக்கு முன்பாக சபிக்கப்பட்டு போய் விசேடமாய் பிஸ்னஸ் எல்லாமே லாஸ்ட் ஆகி கைகளில் இருந்த பணங்கள் எல்லாம் தீர்ந்து இவர் கடும் வேதனையோடு துக்கத்தோடு அந்த கவலையினாலே இவர் குடி பழக்கத்துக்கு அதிகமாய் குடியினாலே கட்டப்பட்டு இருந்ததையும் இழந்து தனக்கு என்ன நடக்குது என்று கூட அந்த சுய அறிவு இல்லாதபடி இவர் மனம் பேதலித்தவராய் அலைந்து திரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பெதஸ்தாவை குறித்து இவருக்கு ஒருவர் தெரிவித்து இந்த பெதஸ்தாவிலே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இந்த பெதஸ்தாவிலே அநேகர் நோயிலிருந்து விடுதலை ஆகிறார்கள். இந்த பெதஸ்தாவிலே அநேகர் குடி பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகிறார்கள். மட்டக்களப்பிலே நடக்கிற ஆவே மரியா ஜெபக்கோபுரத்திலே நடக்கிற அந்த பெதஸ்தாவுக்கு கட்டாயம் போங்கள். அந்த ஜெபத்துக்கு நீங்கள் கலந்து கொள்வீர்களாக இருந்தால் ஆண்டவர் விழுந்து போன இடத்திலிருந்து உங்களை மீண்டும் உயர்த்துவார். ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை மாற பண்ணுவார். ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை மாற பண்ணுவார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்று சொல்லி சகோதரனை அனுப்பி இருந்தார்கள். ஹல்லேலூயா. இவரும் தேவ சமூகத்திலே அந்த வார்த்தைகளை கேட்டவர்களாக கடந்த பிப்ரவரி மாத பெதஸ்தாவுக்கு வந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. கடந்த மாத பிப்ரவரி பெதஸ்தாவுக்களே வந்து அவர் ஜெபித்ததுதான் தாமதம். அன்றில் இருந்து 5 வருடங்களாய் இருந்த அந்த குடி பழக்கத்தை அவர் முற்றாக மறந்து அதிலிருந்து வெளிவர பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று இந்த சபையிலே விட முடியாத குடிப்பழக்கத்தோடு இருந்தால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் விரும்பி உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த லியோகாந்தை விடுதலையாக்கின ஆண்டவர் இந்த சபைக்குள் இருக்கிற உங்களையும் விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, இந்த லொஸ்டானா இந்த 5 வருஷத்துல இவரை நம்பி ஒரு 10,000 கொடுக்க கூட ஆக்கள் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தேவனோ இந்த 5 வருடங்களுக்கு பின்பதாக இவர் இந்த பெதஸ்தாவுக்குள்ள வந்து ஜெபித்ததுக்கு பின்பதாக வெளிநாட்டில் இருந்து ஒருவர் இவரை குறித்து விசாரித்து இவருக்கு 15 லட்சம் ரூபாயை கொடுத்து விழுந்து போன அந்த தொழிலை மீண்டும் தொடங்க அந்த பணத்தை மீண்டுமாய் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு இவருக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி இவருக்கு பணத்தை கொடுக்க ஆண்டவர் ஒரு மனிதனை, ஒரு காகத்தை எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் மீண்டும் தன்னுடைய லொஸ்டான தொழிலை தொடங்கி இந்த 2 மாதத்திலே தேவன் இவரை ஆசீர்வதித்து தனக்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தொழில் நடக்க தேவன் உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். விழுந்து போன அந்த நகரத்தில் கிராமத்திலே இந்த பெதஸ்தா ஜெபம் இந்த லியோகாந்தை உயர்த்தி இருக்கிறது. விழுந்து போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையையும் அப்படி உயர்த்தும். கரங்களை தட்டி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென்.